இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ அவரோட மனைவியும் அவளோட காதலனையும் கொலை செஞ்ச குற்றத்துக்காக இவருக்கு ரெட்டையால் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா அன்னைக்கு அவர் அந்த கொலையே செஞ்சிருக்க மாட்டாரு. அன்னைக்கு ஓவரா குடிச்சதுனால அவரோட துப்பாக்கியை வெளியே வச்சுட்டு போயிருப்பாரு. சாட்சியங்கள்லாம் இவருக்கு எதிராக இருந்ததுனால இவரு தான் அந்த கொலையாளின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜெயில உள்ள ஹீரோ வேலை செய்யும் போது ஒரு மோசமான போலீஸ்காரன் எனக்கு $30,000 லஞ்சமா வந்திருக்கு, அதை நான் எப்படி ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி மற்ற போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோ உங்ககிட்ட இருக்கிற பணத்துல ஒரு பகுதியை உங்க மனைவிக்கு பரிசா கொடுக்கறது மூலமா அது டாக்ஸ்ல சேராதுன்னு ஒரு ஐடியா கொடுக்க, நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு, உனக்கு என்னடா தெரியும்னு அவர் கேட்க, நான் ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் ஆஃபீஸரா இருந்தேன், எனக்கு டாக்ஸ்லாம் எப்படி மறைக்கணும்னு எனக்கு தெரியும் அவர் சொல்ல, இந்த ஐடியா ஓகே ஆனதும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க பேர் வாங்கி தரணும்னு சொல்லி ஹீரோ கேட்டாரு. அந்த ஐடியா ஓகே ஆனதுனால அந்த போலீஸ்காரன் அங்க இருந்த எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்க, இது மூலமா ஹீரோக்கு போலீஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது, சில கைதிகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது. ஜெயில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு கையளவு சுத்தியும் ஒரு ஹீரோயின் போட்டோவும் கொஞ்சம் கற்களும் வேணும்னு சொல்லி கேட்டாரு. இதெல்லாம் வச்சு நீ தப்பிக்கிறதுக்கு 600 வருஷம் ஆகும் அவர் கிண்டல் பண்ண, இல்ல நான் தப்பிக்கிறதுக்காக கேட்கல, இதை வச்சு நான் கலைப்பொருள் செய்ய போறேன்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி ஜெயிலுள்ள இருக்க எல்லா போலீஸ்காரங்களோட கருப்பு பணத்தையும் டாக்ஸ்ல இருந்து மறைக்கிற வேலையை ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜெயில் வார்டன் கோடிக்கணக்கான டாலர்ஸ் லஞ்சமா வச்சிருக்க, அதை மறைக்கிறதுக்காக ராண்டல் ஸ்டீவன் நேம்ல எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணி ஒரு அக்கௌண்ட் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலமா அவரோட கருப்பு பணத்தையும் அவர் மறைச்சிக்கிட்டு வராரு. புதுசா ஒரு கைதி ஜெயிலுக்குள்ள வர ஹீரோட கதையெல்லாம் கேட்டு அவருக்கு தெரிஞ்ச உண்மையை அங்க சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் வேற ஒரு ஜெயில இருக்கும்போது வேற ஒரு கைதியோட எனக்கு பழக்கமாச்சு. அவன் ஒரு கதையை சொன்னான். நான் ஒருத்தர் வீட்டுல திருடுறதுக்காக போனா அங்க 2 பேரை கொலை பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா மறுநாள் காலையில அந்த பேப்பரை பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் தான் அவங்க 2 பேருமே கொலை பண்ணிருக்கான்னு வந்ததுன்னு அந்த கைதி சொன்னான். இந்த விஷயத்த அந்த ஜெயில் வார்டன் கிட்ட போய் சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, நீ கிளம்புன்னு சொல்லி அவர் வெட்டி அமைச்சிடறான். ஏன்னா ஜெயில் வார்டனுக்கு லஞ்ச பணத்தை மறைக்கிறதுக்காக ஹீரோ தேவைப்படுறாரு. இவனை வெளியே அனுப்பிட்டா எல்லா விஷயத்தையும் சொல்றான்னு சொல்லி அவர் பயந்து ஒரு ஜெயிலுக்குள்ளேயே வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாரு. அதனால கேஸ்க்கு சாட்சியா இருக்கிற அந்த புது கைதியை தப்பிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் செய்யாத கொலைக்காக ஹீரோ ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ அவரோட ரூம்ல இருந்து காணாம போறாரு. எங்க அவன் போயிட்டான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட ரூமை தோண்டி அது வழியா அவர் எஸ்கேப் ஆகி வெளியே போயிருக்காரு. வெறும் கையளவு இருக்கிற சுத்தியை வச்சு செவுத்த ஓட்ட போட்டு 2 ஃபுட்பால் கிரவுண்ட் தூரம் இருக்கிற ஒரு கழிவுநீர் குழாய்க்குள்ள அவர் தவழ்ந்த மாதிரியே அவர் வெளியே போயிருக்காரு. ஜெயில இருந்து தப்பிச்ச ஹீரோ பேங்குக்கு போயிட்டு ராண்டல் ஸ்டீவன் நேம்ல இருக்க வார்டனோட கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே விட்ரா பண்ணாரு. அதே சமயம் ஜெயில இருக்கிறவங்க அவங்க கருப்பு பணத்தை எப்படி மறைக்கிறாங்கன்ற விஷயத்தையும் நியூஸ்க்கு போட்டு கொடுத்துட்டாரு. இதனால அவமானம் தாங்க முடியாம அந்த வார்டனும் சூசைட் பண்ணி இறந்துட்டான். செய்யாத கொலைக்காக 20 வருஷம் ஜெயில கஷ்டப்பட்ட அந்த ஹீரோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.